அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக ஒரு அருமையான வாய்ப்பு. நமது ஜெய்பீம் அகாடமி நிறுவனம் அடுத்த வருடம் நடைபெற இருக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த மாதம் செப்டம்பர் 29ஆம் தேதி முதல் அடுத்து குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட்டு நடக்கும். மொத்தம் இந்த டெஸ்ட்டுக்கு ஒட்டுமொத்தமாக ஃபீஸ் பார்த்தோம்னா வெறும் 300 ரூபா தான். இந்த டெஸ்ட் பேட்சினுடைய பேர் பார்த்தோம்னா ஈவேரா டெஸ்ட் பேட்ச். இந்த டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் தான் உங்களுக்கு நடக்கும். அதாவது டிஎன்பிஎஸ்சி அந்த எக்ஸாமுக்கு இணையான ஒரு வினாத்தாள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். சிலபஸ் படி தான் தேர்வு நடத்த போகிறோம். அந்த சிலபஸுக்கு என்னென்ன பாடங்கள் எந்தெந்த வாரம் என்னென்ன இருக்குன்றதை இந்த ஷெடியூலில் கொடுத்துருப்போம் பாருங்கள். இதுதான் இந்த ஷெடியூல். இப்போ பாருங்கள், முதல் டெஸ்ட் எதுனா தமிழ் 100 வினாக்கள் இருக்கும், பொது அறிவு 75 வினாக்கள் இருக்கும், மேக்ஸ் 25 வினாக்கள். இதுதான் ஒவ்வொரு டெஸ்ட்டும். இப்போ புக் வைஸாக தமிழை நம்ம போக போகிறோம். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு புது புத்தகம் பழைய புத்தகம் எல்லாம் கலந்து நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம். அதேமாதிரி சயின்ஸும் பார்த்தோம்னா எந்தெந்த வாரத்தில் எந்த டெஸ்ட்டுக்கு என்னென்ன பாடங்கள் எந்தெந்த புக்கில் இருக்குன்றதை தெளிவாக இதில் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் மேக்ஸ் பார்த்தோம்னா புக் வைஸாக நம்ம கிளாஸ் நடத்துவோம். நம்ம யூடியூப் சேனலில் உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியே அதுக்குண்டான வகுப்புகளை நான் நடத்தி கொடுத்துருவேன். அந்த வகுப்புகளை கவனிச்சுட்டு மேக்ஸ் தெரியாதவங்க எல்லாமே அதை கவனிச்சுட்டு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த யூனிட் 8 அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து அரசியலமைப்பு தனியாக, யூனிட் 8 தனியாக, எந்தெந்த பாடங்கள் இந்தந்த சிலபஸ்க்கு எங்கெங்கே இருக்குன்றதை தெளிவாக கொடுத்துருப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் அதுக்குண்டான பாடங்கள் தெளிவாக இருக்கும். பார்த்து நீங்கள் படிக்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே போலவே 4 டெஸ்ட்டு முடிஞ்சோடனே 5ஆவது டெஸ்ட்டு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த டெஸ்ட்டு 4ன்னு இருக்குங்களா, ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். இப்போ ஒவ்வொரு 4 டெஸ்ட்டுக்கு அப்புறம், அதாவது ஒரு மாதம் 4 டெஸ்ட்டுன்றது ஒரு மாதம் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ ஒரு 4 டெஸ்ட்டு முடிஞ்சோடனே 5ஆவது டெஸ்ட்டு அந்த 4 டெஸ்ட்டு எழுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸை ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம். அப்போ ஒவ்வொரு 4 டெஸ்ட்டுக்கு அப்புறமும் அந்த அடுத்த டெஸ்ட்டு அந்த 4 டெஸ்ட்டுக்கு உண்டான பாடத்திட்டத்தை இன்னொரு டைம் ரிவிஷன் பண்ணிவிட்டு ரிவிஷன் டெஸ்ட் எழுத போகிறோம். ஸோ அந்த மாதிரி பாருங்கள், இது ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டுங்களா. அதுக்கப்புறம் 4 டெஸ்ட்டு முடிஞ்சோடனே திரும்பவும் ரிவிஷன் டெஸ்ட்டு 2 ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதேமாதிரி ஒவ்வொரு இதுவும் பார்த்ததுக்கப்புறமே ஒவ்வொரு 4 டெஸ்ட்டுக்கு அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டு. ஏன்னா நம்ம அப்படியே கண்டினியூவாக படிச்சுட்டு போயிட்டே இருந்தோம்னா பழசெல்லாம் மறந்துடும். ஸோ அதனால் ஒரு மாதம் படித்து வாரந்தோறும் டெஸ்ட் எழுதுகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அடுத்து வரோம் அந்த 4 வாரம் படித்ததை அப்படி இன்னொரு டைம் படித்து ஒரு ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி சிலபஸுக்கு பாடத்திட்டத்தின்படி தான் இங்கே நடைபெறும். இதை பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப பயனுள்ளதான ஒரு டெஸ்ட் பேட்ச் இது. நம்ம எக்ஸாமு கால்ஃபர் விட்டதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் எழுதிக்கலாம், அப்போ படிச்சுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதற்காக தான் நிறைய மாணவர்கள் பெரிய இன்ஸ்டியூட்டுக்கு போக முடியாத கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது பயனுள்ளதாக இருக்கும். அதேமாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏழை எளிய மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மொத்தம் பார்த்தோம்னா நம்ம 27 டெஸ்ட்டு வரைக்கும் ஷெடியூல் கொடுத்துருப்போம். அதாவது இது வரைக்கும் சிலபஸ் கவர் ஆகிடும். இந்த 28ஆவது டெஸ்ட்டுக்கு அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு மேலே நம்ம ரிவிஷன் எழுத போகிறோம் திரும்பவும். அது ஏன் அப்படி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குன்னா, நம்ம நோட்டிஃபிகேஷன் வரதை பொறுத்து கால்ஃபர் எப்போ வருது அதற்கு தகுந்தால் போல் திரும்ப நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம். இது வரைக்கும் டெஸ்ட்டு நடந்துடும். எப்படியும் ஏப்ரலுக்கு அப்புறம் தான் நமக்கு எக்ஸாம் வரப்போகுது. கண்டிப்பாக மே மாதத்துக்கு தள்ளி தான் வரும். ஸோ அப்போ அந்த கால்ஃபர் வரதை பொறுத்து, அந்த ஆனுவல் பிளானர் வரதை பொறுத்து நம்ம ஷெடியூலில் லாஸ்ட்டில் நம்ம ரிவிஷன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் போகிற வரைக்குமே உங்களுக்கு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் நடைபெற்று தான் இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு எல்லாமே முழு கட்டணம் எதுவும் பார்த்தோம்னா வெறும் 300 ரூபா தான். அதிகமான தேர்வு கட்டணம் கிடையாது. இதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய டெஸ்ட்டு ஷெடியூலோட பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். அதை படித்து பார்த்துட்டு விருப்பம் உள்ளவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் 8056091824 என்ற இந்த ஜிபே ஃபோன்பே நம்பருக்கு இந்த தேர்வு கட்டணமான 300 ரூபாயை பே பண்ணிவிட்டு அதே நம்பரை வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுவேன். அதில் தான் தேர்வு நடைபெறும். தேர்வு எப்படின்னு பார்த்தோம்னா, வினாத்தாள் நம்ம பிடிஎஃப் வடிவில் நம்ம கொடுப்போம். ஓஎம்ஆர் ஷீட்டும் உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் மொபைலில் அந்த டைமில் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமைனா ஈவினிங் 6 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துடும். நீங்கள் வீட்டில் ஓஎம்ஆர் ஷீட்டில் கொஸ்டின் பேப்பரை இதை மொபைலில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் அட்டன் பண்ணிவிட்டு கரெக்டாக 3 மணி நேரம் கழித்து கீ ஆன்சர் விட்டுருவேன். முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் அந்த டைம் விட்டுருவேன். மேக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் இன்க்ளூடும் எல்லாமே சேர்த்து தான்.
அதுக்கப்புறம் நம்ம விட்டதுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் அந்த யூடியூப் சேனலில் நம்ம சேனல்லே பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்களுடைய ஆன்சர் ஷீட்டை வந்து ஆன்சரை கரெக்ஷன் பண்ணிவிட்டு எவ்வளோ மதிப்பெண் விடணும். வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டதுக்கப்புறம் அந்த மதிப்பெண்ணை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ரேங்க் லிஸ்ட்டு போட போகிறோம். இதுதான் நம்ம டெஸ்ட்டு ப்ராசஸ். ஓகேங்களா? வெறும் ₹300 தான். மிஸ் பண்ணாதீங்க. இன்னும் நாட்கள் இருக்குது. சீக்கிரமாக ஒரு நாட்கள் எல்லோரும் இணைந்துக்கோங்க. புதிதாக பார்க்கும் மாணவர்கள் இதை இணைந்து பயன்பெறுங்க. அப்புறம் உங்கள் ஏழை எளிய மாணவர்கள், உங்களுடைய நண்பர்கள் யாராக இருந்தாலும் தயவு செய்து அவங்களுக்கு பகிர்ந்து விடுங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.